அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம்ம மரண இருளில் நடந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் அப்பாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஆயிரங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஓ ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அம்மா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தரும். நம்ம எப்பெல்லாம் நெருக்கத்தில் இருக்கோமோ அப்போ ஆண்டவர் நம்ம நெருக்கமாய் வருகிறார், நம்ம கூட வருகிறார். நம்ம கூப்பிடுகிறதெல்லாம் அவர் கேட்கிறார், விசாரிக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாமா? யெகோவா ஈரே என்ற தேவன்,
இருக்கிற தேவன். ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பலன் இல்லாத போது அவருக்கு நமக்கு பலனாய் இருந்தார். ஆமென். நம்ம கை காலுக்கு பலன் தந்தவர் இயேசு. நம்மளோட பலத்தினால இல்லை. ஆமென். நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்தினால இல்லை, நம்ம சாப்பிடுற மெடிசன்னாலேயும் இல்லை. ஆண்டவர் நமக்கு பலனாக இருந்தார். ஹல்லேலூயா. பெண்கள் எப்போவுமே பலவீனமான பாண்டம்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து ஃபஸ்ட்டு சாம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதை நான் யோசித்தேன். என்னென்னா, பலவீன பாண்டங்கள் அவங்க கிடையாது, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஆனால் பலவீனமான பாண்டமாய் மாற்றிட்டாங்க. அப்படி தானே? அந்த உடம்பு மாறிடுது. அந்த ஒவ்வொரு பருவமும், அந்த சின்னதுலேருந்து இந்த ஒவ்வொரு பருவமும் அவங்க வந்து போக போக நிறையா அதை எமோஷ்னலாக சரீரத்தில் எவ்வளோ வேதனைகள் அது போயிட்டு வந்து இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ குடும்பத்தையும் பார்க்கணும். ஒவ்வொரு மாதங்களும் அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க வெளியே. ஆமென். அது இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்கிறது அதுவும் பெரிய விஷயம். நான்லாம் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் நன்றி சொன்னேன் வெளியில் வந்த உடனே. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு வேதனை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் தான். அதை நீங்கள் ஒரு ஆண்களாக எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு பிள்ளைங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்கள புரிஞ்சு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு சந்தோஷமாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ரொம்ப ஸ்பெஷல்மா. பிள்ளைங்க இருந்தாலும் சொல்லுங்கள், நீ ரொம்ப ஸ்பெஷல்மா. என் வீட்டில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமென். எவ்வளோ வயசானாலும் அழகாக இருக்குங்க. ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் ஒரு குடும்பம், ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு குடும்பம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அந்த குடும்பத்துக்காக? ஆமென். அதனால் அவங்க ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஆமென். ஆண்டவர் பார்வையிலே நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் மாறும்னு சொல்கிறாரு. ஆமென். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. உங்களை விசேஷித்தமானவர்களாக பார்க்குறாங்க. ஆமென். எப்பவுமே ஆண்டவர் பாருங்கள், ஏவாளை ஆண்டவர் படைத்தார் ஆதாமுக்கு அப்புறம். ஆதாமோடு நிறுத்தியிருக்கலாம்ல, ஏன் ஏவாளை படைச்சாரு? ஏவாள் வந்ததுக்கப்புறம் ஒரு முழுமை பெற்றது. ஆமென். ஒரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் பழகி பெருகுங்கள் அப்படின்னு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் தரார். அதனால் நீங்கள்லாம் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். ஆமென். அதே மாதிரி தான் ஆண்டவர் மேலே நம்ம பாரத்தை வைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம எடுத்துக்கணும். சில டைம் நம்ம கோவப்பட்டுறோம், ஏதாவது பேசிடுறோம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஆண்டவர் நம்ம கையில் எது கொடுத்தாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா, பெருக செய்வோமா. ஒரு பெண்கள் கையில் என்ன கொடுத்தாலும் அது என்ன ஆகும்? பெருகுமா. ஒரு 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 மாதிரி குப்பை நிறைஞ்ச ஒரு வீடு கொடுத்தா அது என்ன ஆகும்? அழகாயிரும். ஒரு 2 பேர் இருக்கிற குடும்பம் எவ்வளோ ஆகும்? 5 ஆகும், 6 ஆகும். இந்த மாதிரி பெருக்க செய்கிறது தான் பெண்கள். உங்களுக்கு இயற்கையாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம வார்த்தையிலையும் அது இருக்கணும். நம்ம ஏதோ தப்பாக பேசிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமாக வார்த்தையும் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வீட்டில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க, அன்பான வார்த்தைகளை தொடர்ந்து பேசுங்க. நீங்கள் அன்பானவங்க, தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. அதான் இந்த அடுத்த பாடல் சொல்லுது, நான் விசேஷித்தவள். ஏன்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால, ஆண்டவர் என்னோடு வருகிறதுனால. ஆமென். அதை நினச்சி நம்ம பாட போகிறோம். என்னோட சேர்ந்து பாடுங்க. தேவா நான் விசேஷித்தவன்,
மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அன்பான தேவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாப்பு, பாதை காட்ட காவல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாப்பு, பாதை காட்ட காவல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் தினம் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. நம் ஏக்கமெல்லாம் தீர்க்க ஒரு தேவன் இருக்கிறார். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. ஓ, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்க்கும், சந்தோஷம் நான் காணுவேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் இதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையில் எவ்வளோ கசப்புகள் வந்தாலும் தேவன் அந்த ஒரு மரமாய் வருகிறார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஓ, என் மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் தேசர் என்னோடுண்டு. ஆமென். மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் தேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வரும், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாம் மாறாவின் அனுபவம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர். எல்லாரும் எழும்பி நின்று ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால்
எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினால் இது ஓ ஆமென் எதினால் எதினால் இது எதினால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களுக்கு கூட வருகிற தேவனே இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா நீர் என்னோடு வருவதினா நீர் என்னோடு இருப்பதினா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இந்த உலகம் நம்மை ஒரு மாதிரி பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் வேற. மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள், அழகை பார்ப்பார்கள், ஆனால் தேவன் நம் உள்ளத்தை பார்க்கிறார். நாம் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் வேலைகளுக்காக சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவர் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எவ்வளோ வருஷம் அழுதுட்டு இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார். ஏன்னா உங்கள் ஜெபம் ஒரு வல்லமையுள்ள ஜெபம். உங்கள் ஜெபம் எல்லாவற்றையும் மாற செய்கிற ஜெபம். உங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியலையா? ஜெபம் பண்ணுங்க. பேசி ஜெயிக்க முடியலையா? ஜெபம் பண்ணுங்க. வேலை செய்ய முடியலையா? ஆண்டவர் துதிங்க. ஆண்டவர் பலத்தினால் எடை கட்டுவாராமே. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அழாதே, பயப்படாதே, யாரும் துணை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய தேவன் நமக்காய் இருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர், நம்மை பற்றி தெரிந்தவர், நம் உணர்வுகளை புரிந்தவர், அவர் நம் கூட இருக்கிறார். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய கிருபைக்கு முடிவில்லை. உங்களையும் என்னையும் நேசித்த அந்த அன்பை நாம் நினைத்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஏனென்றால் அவர் பூரண அழகுள்ளவர், அழகில் மிக சிறந்தவர், பழுதே இல்லாத பூரணர், அவர் பரிசுத்தர். அன்பென்னும் கயிற்றினால் நம்மை இழுத்து கொண்டவர். அழகால் அவர் நம் அவமானத்தை மாற்றினவர். இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் அன்புள்ள தெய்வம், ஆண்டவரே எங்கள் நெருக்கமாய் நீர் வாரும். உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உங்கள் தொடுதலை நாங்கள் உணரணும். எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீர், அன்பை காண்பித்தீர். அந்த அன்பை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் அழகுள்ளவர், நீர் சிறந்தவர், நீர் அருமையானவர். விவரிக்க முடியாத ஒரு பூரண அழகை நாங்கள் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா
அழகில் மிகவும் சிறந்தவர், பழுதே இல்லா உங்க அன்புக்குள் குழந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே, நாங்க தூரம் சென்றாலும் நீர் உங்க அன்பின் கயிற்றினால் எங்களை இழுத்து கொண்டீர் ஆண்டவரே. எங்க அவமானங்கள், நிந்தைகள், பாவங்கள், சாபங்களை, வியாதிகளை நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றி தந்தீர். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நிரந்தரமாய் என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அன்பு கலவே அது முடிவே அது நினைச்சு பாட போறோம். என் கூட சேர்ந்து சொல்லுவோம். அன்பென்னும் கயிற்றினால் இழுத்து கொண்டு உம்மழகாலில் அவமானங்கள் மாற்றி தீராத நோய் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீ. அன்பென்னும் கயிற்றினால் இழுத்து கொண்டு உம்மழகாலில் அவமானங்கள் மாற்றினீ தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினீ. என் என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்புக்குள் குழந்து போறேன். உங்க என்றால் அது இயேசு, இயேசு என்றால் அது அன்பு. அந்த அன்பு என்றும் மாறாதது. ஓ ஹல்லேலூயா. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் போகிறேன் போகிறேன். அன்பே சத்தமா அவரை பார்த்து சொல்லுங்க. உம்மழகில் நான் போகிறேன் போகிறேன். அன்பே இயேசுவே, அழகே இயேசுவே, உம்மழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே, அந்த சிலுவையில் அந்த அன்பு நமக்காக வெளிப்பட்டது. ஓ மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே இயேசுவே, அழகே மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே இயேசுவே, அழகே இயேசுவே, அழகில் மூழ்கி
ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பு நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அவமானங்களை மாற்றினார், சாபங்களை மாற்றினார். அந்த சிலுவையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய டைம்ல நம்மளை விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசு நம்மை விட்டு கொடுக்காமல் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செஞ்சு அவர் கூட இருக்கிறார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாய் அவர் பயன்படுத்த போகிறார். ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறார். சாட்சியாக நிற்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் முழங்கால்கள் சீக்கிரமாய் பார்க்கும், உங்கள் கண்கள் அது பார்க்கும். ஒரு தரிசனம் பார்க்கிற கண்களாய் மாற்றுவார். குடும்ப கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள் கண்களை ஆண்டவர் தரிசனம் பார்க்கிற கண்களாய் மாற்ற போகிறார். அற்புதங்களை பார்க்கிற கண்களாய் மாற்ற போகிறார். ஒரு தெபராவை போல எழும்ப ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிற வாயாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் அது ரெடியாக இருக்கீங்க? ஆமென். முடிவு சமீபமாக இருக்கிறது. எவ்வளோ விபத்துகள், எவ்வளோ நாசமோசங்கள், தீமையான காரியங்கள், எவ்வளோ சண்டைகள், போர்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாக நம்ம ஊழியம் செஞ்சாகணும். சீக்கிரமாக நம்ம குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். ஒரு நோவாவை போல, ஆமென், ஒரு எஸ்தரை போல தன் யூத குலத்துக்கு ஒரு வெற்றி வர வரைக்கும் அவள் ஜெபித்தாள். நம்ம எழும்புனாதான் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பெண்களா, நீங்க ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு, என்னோட நண்பர்கள் மத்தியிலும், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னை வித்தியாசமாக வைங்கப்பா. நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் நடக்கணும். அப்படியே நான் ஜெபிக்கும் போது அது அப்படியே ஆகணும். யாருக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேனோ அவங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் நடந்தே ஆகணும். ஊழியம் நான் செய்யணும் ஆண்டவரே. நிறைய டைம் நான் முடங்கி போயிடுறேன். குடும்ப சூழ்நிலையினால் முடங்கி போயிருக்கேன்ப்பா. என்னை திரும்ப பயன்படுத்துங்க. எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பீங்க. நாங்கள் திரும்பவும் எழும்பி உமக்காய் நாங்கள் ஊழியம் செய்யட்டும். குடும்பத்திற்காகவும் ஊழியம் செய்யணும். இந்த சபையிலே ஆண்டவரே, இந்த தெருக்களிலே அப்பா உம்மை பற்றி நாங்கள் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த முடிவு வரதுக்குள்ள அப்பா நாங்கள் நிறைய ஆத்துமாக்களை உமக்காக ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. எங்களை கருவியாய் பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பேசுங்கப்பா. அது கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுடைய வார்த்தை தான் எங்களை ஆறுதல் படுத்தும். உங்களுடைய வார்த்தை தான் அது உண்மையுள்ள வார்த்தை, சத்தியம் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை எங்களுக்கிட்ட பேசுங்க. நாங்கள் என்ன மாறணும், எப்படி நடக்கணும் என்று சொல்லித்தாங்க ஆண்டவரே. எங்கள்கிட்ட இருந்து ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் தொடர்ந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஹாப்பி விமென்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சார்பின், குடும்பத்தின் சார்பாக மகளிர் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பெண்களாகிய உங்களை எங்கள் சபைக்கு ஒரு முத்தாக கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள்லாம் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பயணிக்கிறீர்கள். நீங்கள் செய்கிற ஜெபங்கள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் கொடுக்கிற காணிக்கை எல்லாம் இந்த சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, வளர்ச்சியாக கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும். ஒன்று மறந்துட்டேன். முன்னாடி நடந்த 2 ஆராதனையில் அதை நாங்கள் செய்ய முடியல.
நீங்கள் வெறும் வாழ்த்துதல் மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுங்க. துணைவியாருக்கு, உங்கள் தாயாருக்கு, வயதான பெற்றோருக்கு. நம்முடைய சபையின் சார்பாக பாசம்மாக்கு தாமரை அம்மா வந்து ஒரு gift தருவாங்க. சரி. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே மேன்மைப்படுத்த வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நியமித்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் பெண்களை வாழ்த்துகிறார்கள். கர்த்தர் நல்லவர். அமெரிக்க தேசத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தார்களாம். அதிலே பெண்கள் இவ்வளவு குடும்பத்துக்காக, சமுதாயத்திலே பிள்ளைகளுக்காக அவ்வளவு உழைத்து கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள் எல்லாவற்றுக்கும். அவர்களுக்கு ஒரு நாள் நியமித்து அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பேசி முடிவெடுத்து இந்த நாளை மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் பெண்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலகத்திலே வெளியில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பல விதத்திலே பெண்கள் தினத்தை அனுசரிக்கிறார்கள். அதுபோல் நம்ம இல்லை, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்முடைய பிரயாசத்தின் பலனை அவர் அறிந்திருக்கிறார், அதை கொடுப்பார். ஆமென். நம்ம குடும்பத்துக்காக மறைந்து செய்கிற காரியங்கள், நம்ம என்னெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ அதற்கெல்லாம் பிரதிபலனை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வயதான தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம், நடுத்தர பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லலை, உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதல். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாய் தகப்பன் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை குணசாலிகளாய் மாற்றி வருங்காலத்தில் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் சமுதாயத்துக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் வாலிப பிள்ளைகள் மாறப்போகிறார்கள். கர்த்தர் நல்லவர். அப்படி செய்ய போகிறார். வாலிப தம்பிமார்களையும் செய்ய போகிறார். குடும்ப தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நம்மை அனுப்ப போகிறார். கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான 3வது ஆராதனை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை கண்மணி போல காத்தவர், நடத்தினவர். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பெண்கள் தினமாய் விசேஷத்த நாளாய் எங்களுக்கு நியமித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உமது சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதித்தோம், அருமையாக பாடி ஆராதித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கசப்பான வாழ்க்கையில் ஒரு மரம் எங்களோடு கூட வருகிறது, எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுப்பா. நீங்கள் இல்லாமல் எதையும் நாங்கள் செய்ய முடியாது. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அதை தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மிகவும் நல்லவர். குணசாலியான ஸ்திரீ ஆய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பெண்கள் செய்தி என்றாலும் நம்ம சபைக்கு நமக்கும் இன்றைக்கு அது தேவை. ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். வேதத்திலே அநேக பெண்களை நாம் பார்க்குறோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் சாதனை படைத்த பெண்கள், குணசாலிகளாய் குடும்பத்தை கட்டி எழுப்பினவர்கள், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருந்தவர்கள், கணவருக்கு ஒரு துணையாயிருந்து அவருக்கு மேன்மையை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல் பெண்ணாக இருந்த ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். ஆதாமை படைத்து சர்வ உலகத்தில் அத்தனையும் உருவாக்கின ஆண்டவர் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கு. அது கூடலாம் அவர் உலாவி வந்தார் தோட்டத்தில். இல்லை, பூக்களை பார்க்குறார், அது ஒரு அழகு. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், சிறகுள்ள பறவைகள் எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் எத்தனை அழகா இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆதாம் மாத்திரம் தனிமையாய் அந்த தோட்டத்தில் உலாவி வந்ததை ஆண்டவர் பார்த்துட்டு, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆதாம் பார்க்குறார், நம்முடைய ஆண்டவர் எத்தனை அழகா ஒரு அழகான பெண்ணை கொண்டாந்து எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தோன்னே சொல்கிறாரு, ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பு, மாம்சத்திலும் மாம்சம். இருவரும் ஒன்றாயிருந்தார்கள். ஆண்டவர் பெண்களை எங்கிருந்து படைச்சாரு? விலா எலும்பிலிருந்து படைத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் என்று. ஆண்களை மண்ணினாலே உருவாக்கினார். களிமண்ணை எடுத்து சிவந்த மண், ஆதாம் என்று சொன்னால் சிவந்த மண் என்ற அர்த்தம். மண்ணினாலே அவனை உருவாக்கினார். ஆனால் ஏவாளை மாத்திரம் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். அப்போனா யாரு ஸ்ட்ராங்கு? ஆமாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பெண் ஒரு பலவீனமான பாண்டம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் நம்ம ரொம்ப பலனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முதல் பெண் அவளை ஆண்டவர் பார்த்து சொன்னார், இவள் உலக பூமி எங்கிலும். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அதில் வாசிக்கும் போது சொல்கிறார் ஆண்டவர் அந்த ஏவாளை பார்த்து, இவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லி ஏவாளை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இவள் மாம்சமாக இருந்தவள், ஆனால் இப்போது ஆவிக்குரிய குடும்பத்தில் இருந்து ஒரு சாராளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒரு சாராள், இதுக்கு என்ன சாராள்? இந்த சாராளை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவள் சாரா என்று சொல்லி பேர் இருந்தது. ஆண்டவர் சாராளாக மாற்றி அவளை ஜாதிகளுக்கு தாயாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே மாம்சத்திலே இருக்கிறவர்களெல்லாம் இருக்கிறாங்க.
அவர்களெல்லாம் பூமியில் எல்லாருக்கும் தாயாக இருப்பாங்க. ஆனால் சாராளை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தாயாக மாற்றுகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பல ஜாதிகளுக்கு தாயாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஜாதினா என்னங்க? இந்த ஜாதி அந்த ஜாதி எந்தெந்த ஜாதியோ சொல்கிறாங்கல்ல, அந்த ஜாதியா? ஆண்டவர் உருவாக்கினது ரெண்டே ஜாதி. ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இந்த ரெண்டு ஜாதியை தான் ஆண்டவர் படைச்சார். உலகத்தில் பல பிரிவுகளாக இன்னைக்கு மாறி ஜாதி சண்டை வந்து அதனால் எவ்வளவோ பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. ஆனால் சாராளை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தாயாக, அவள் வயிற்றிலிருந்து ராஜாக்கள் தோன்றும்படி, அதிகாரிகள் நியாயாதிபதிகள் தோன்றும்படி, தீர்க்கதரிசிகள் உருவாகும்படி கர்த்தர் சாராளை ஒரு தாயாக பெண்ணாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம் அவர் ஒரு தகப்பன், விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற விசுவாசத்தின் தகப்பன் நீங்க. பெண்கள் எல்லாம் ஜாதிகளுக்கு தாய். கையை தட்டுங்களேன், ஒரு கையை தட்டு. கண்டிப்பாங்க நான் சொல்றேன், பெண்களுடைய விசுவாசத்தை விட ஆண்களுடைய விசுவாசம் அது பெருசா இருக்கு இல்ல? ஆமாவா இல்லையா? ஒரு கை தட்டுக்களை பார்க்கலாம். பெண்கள் எதுலேயுமே சந்தேகம்தான், பயம். ஏதாவது ஒன்று ஆயிட்டா ஒரு குழப்பம், பயம், திகில் வந்துடுது. ஆனால் ஆண்கள் பாருங்க, சர்வசாதாரணமாக என்ன இருந்தாலும் அப்படியே சமாளித்து அப்படியே போயிடுவாங்க. யதார்த்தமாக, ஐயா சொல்கிறேன், யதார்த்தமாக இருப்பாங்களாம். பெண்கள் அதை மனசில் போட்டு போட்டு வேதனைப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இல்லை? ஆனாலும் கர்த்தர் பெண்களை கொண்டு குடும்பங்களை கட்டி எழுப்பி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் பரிசுத்த பெண்களெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர்களெல்லாம் பலவீனர்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லை? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கும்போது, அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலிகளாய் கர்த்தர் நம்மை இந்த சபையிலே வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். ஒரு காலத்தில் முத்து எங்கேருந்து எடுக்கிறாங்க? கடலில் ஆழத்தில் போய் சிப்பிக்குள்ளே இருந்த அந்த முத்தை எடுக்கிறார்கள். சிப்பி மேலே தான் இருக்கும், அதுக்குள்ளே கல்கள் போய் அது அந்த வெயிட்டு உள்ளே போயிடுமா, தாங்க முடியும், உள்ளே போயிட்டு ஆழத்தில் போய் இருக்குமா. அது தண்ணீருக்குள்ளே அப்படி அலை மோதும் போது அதற்குள்ளே இருக்கிற அந்த கல் அது முத்தாக மாறி, அது ஒரு ஷேப்பாக மாறி, அதுக்கு ஒரு வடிவம் அமைக்கப்பட்டு அந்த கடலுக்குள்ளே இருக்குமா. முத்து குளிக்கிறவர்கள் போய் அதை எடுத்து மேலே கொண்டு வந்து எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது முத்து, அதனுடைய விலையே ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அந்த விலையை விட ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முத்துக்களை பார்க்கிலும் குணசாலியான ஸ்திரீ உயர்ந்தவள். ஆமென். ஆமாம், முத்துக்களை பார்க்கிலும் நீங்கள் உயர்ந்தவங்க தான். ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க, அம்மா நீ முத்து, முத்துக்களை விட நீ உயர்ந்தவள். ஹல்லேலூயா. ஆமாம், சில ஆண்களுக்கு சொல்லவே வர்றதில்லை, கஷ்டம். தன் மனைவிக்கு சொல்லணும், ஒரு என்கரேஜ் உண்டாகும். ஆமென். சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். வெளியெல்லாம் போய் எல்லாரையும் நல்லது, நல்லா இருக்க, இது செய்கிற நல்லது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி எவ்வளவோ கஷ்டப்பட்டவ, பலவீனத்திலும் பல வேலைகளை செய்து
சாப்பாடு செய்து, துணிகளை துவைத்து, வீடை கழுவி தொடச்சி, பாத்திரங்களை தேய்த்து, ஐயாவுக்கு ஒரு அழகான சாப்பாடு செஞ்சு, பிள்ளைகளுக்கு விதவிதமாய் செய்து, வீட்டை சுத்தமாய் வைக்கிற அநேக பெண்களை பார்த்து இன்றைக்கு எந்த ஆண்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மாவை பார்த்து பிள்ளைகள் சொல்லும்போது அது சந்தோஷமாக இருக்கு. அம்மா நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லைம்மா, எங்களுக்காகத்தானே. அப்படி ஒரு நாளாவது பிள்ளைங்க அம்மாவை பார்த்து சொல்கிறீங்களா, சொல்லுவாங்களா? நாங்கள் எங்கே ஹாஸ்டலில் இருக்கிறோம், எங்கே போய் சொல்கிறது? அப்படி சொல்லுங்க. பிள்ளைகள் ஏதாவது செஞ்சிட்டா அம்மா மாதிரி சொல்லுங்க, அப்பா மாதிரி சொல்லுங்க. அப்படிதான் ஒரு குடும்பம் அழகாக கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ குடும்ப தலைவர்கள் மனைவியினுடைய சில காரியங்களை அதாவது என்ன சொல்றது, ஏதாவது சொன்னா அவன் மனவேதனை படுவாளா என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்றதில்ல, பிரச்சனைகளை சொல்றதில்ல, வேலை ஸ்தலங்களில் இருக்கிற வேதனைகளை சொல்றதில்ல. இதெல்லாம் சொல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு அப்புறம் அதிக கஷ்டம் வரும்போது அப்போ மனைவி கிட்ட சொல்லி 2 பேரும் வேதனைப்பட்டு இல்லை, அப்படிலாம் போயிடக்கூடாது. சின்ன 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 காரியங்கள் வரும்போது கூட ஒருத்தர் கலந்து ஆலோசித்து பிள்ளைகளிடத்தில் பெற்றோரிடத்துல எல்லாம் பேசி அப்படி குடும்பத்தை கட்டும்போது அது அழகான குடும்பமாக மாற்ற கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த வேதத்தில் நம்ம அப்படி வாசிக்கின்றோம். ரூத்தை குறித்து நம்ம வாசிக்கும்போது அவள் ஒரு மோவாபிய பெண். அவள் நகோமியுடைய மகனை கட்டி திருமணம் செய்து மோவாப் தேசத்தில் அவள் மாமியாருடைய தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தாள். அங்கிருந்து அவர்கள் பெத்லகேமுக்கு வராங்க. வந்த பிறகு போவாஸ் அவளை பார்த்து சொல்றாரு. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது ரூத்தை குறித்து இந்த போவாஸ் சொல்ற காரியம் வாசிப்போம். யாராவது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். ஹல்லேலூயா. ஒரு போவாஸ் ரூத்தை எப்படி வாழ்த்துகிறார் பாரு. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம். அவ மோவாபில் இருக்கும்போது சில குணங்கள் இருந்திருக்கலாம் இல்லை? உலகத்தில் படைத்த அத்தனை பேருக்குள்ளும் நல்ல குணங்களும் இருக்கு. அவங்க இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் பிற மதத்தவராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளும் சில நல்ல குணங்கள் இருக்கிறது. ஆனால் அதைவிட அவள் இயேசு அங்கே பெத்லகேமுக்கு வரும்போது ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுது அவளுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையில் அவர் உத்தம குணமுள்ளவளாக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போவாசை மணமுடித்தாள். இயேசு கிறிஸ்துவின் பூட்டியாக மாறிவிட்டார்கள். ஒரு முத்து, ஒரு நாள் அந்த முத்து எங்கே இருந்தது? கடலுக்குள்ளே, பாவம் என்று அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த உலக அசுத்தங்களில் ஊழ்ந்து கிடந்த அந்த ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்து அந்த முத்து அங்கே இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? மோவாபில் அசுத்தத்துக்குள்ளே கடந்தது. ஆண்டவர் அதை எடுத்துட்டு வந்து அழகா கழுவி இப்போ பெத்லகேமுக்குள்ளே கொண்டு வந்து சிறந்த முத்தை பார்க்கிலும் வெளியேற பெற்றவளாய் கர்த்தர் அவளை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ சேற்றுக்குள்ளே நம்ம ஒரு நாள் கிடந்தோம்.
அசுத்தங்களில மூழ்கி போயிருந்தோம். நம்மளும் ஒரு முத்தா தான் இருந்தோம். ஆண்டவர் அதான் சொல்றார், தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை அறிந்தேன், பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து முத்தாக மாற்றி முத்தை விட மேலான குணமுள்ளவர்களாய் நற்குணம் படைத்தவர்களாய் இந்த சபையில வைத்திருக்கிறார். ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்களை மாத்திரம் நான் சொல்லல, ஆண்களையும் தான் சேர்த்து சொல்றேன், குடும்ப தலைவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில குணங்கள் குறைகள் இருக்கலாம், எல்லாருக்குள்ளும் இருக்குதான் இல்லை? ஆமாம், இல்லாத குறைகள் இல்லாத எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. குறைகள் இருக்கும். நான் நேற்று ஒரு பதிவை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் பாருங்க, ஒரு மோசே அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனால் அவனுக்குள்ளே கோபம் என்ற ஒரு ஒரு சின்ன பலவீனம் அவனுக்குள்ளே இருந்தது இல்லை? ஆமாம், ஆண்டவர் பெரிய ஊழியத்தை கொடுத்தார், ஆனால் கோபம் மாத்திரம் மாறல. அடிக்கடிக்கு கோபம் வந்துடும் மோசேக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெண்களுக்குள்ளே ஆண்களுக்குள்ளே சில சின்ன சின்ன குறைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அது கூட எப்படி வாழறது? அவர் சொல்றாரு, இதெல்லாம் இருக்கு, எப்படி வாழ? அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்? விட்டு போயிட விட, இது இப்படி பண்ணுறாளே, இப்படி செய்கிறாளே. நிறைய பேருடைய குடும்பத்தில் மைனஸ் தான் பார்த்துட்டே இருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ்ஸை பார்க்கறதே இல்லை, பார்க்கவே மாட்டாங்க. மைனஸ் தான் பெருசாக தெரியும். மைனஸ் எல்லாம் கழிச்சிட்டு ப்ளஸ்ஸை பார்த்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். குறைகள் வரும்போது ஜெபிக்கணும். மனைவி இப்படி மாற்றுங்கப்பா, குணசாலியாக வைங்க. ஒவ்வொரு ஆணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, மனைவி குணசாலியை பார்க்கில் முத்துக்களை பார்க்கிலும் நல்ல குணமுள்ளவளாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தில் அவளை ஆண்டவரே, அவளை ஊராரெல்லாம் ரூத்தை எப்படி வாழ்த்தினார்கள் என்று சொல்லி போவாஸ் சொல்லுகிறார் இல்லை? ஆமாம், என் மனைவி குணசாலியாய் மாற்றுங்கப்பா, அவள் எங்களுக்கு குடும்பத்திலும் நாங்கள் இருக்கிற வசிக்கிற இடங்களிலும் ஒரு விலையேற பெற்ற முத்தா இருக்கணும். ஒவ்வொரு கணவரும் அதுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு மனைவி கணவருக்கு அவள் கிரீடமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம், முத்தெல்லாம் இங்கே கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? பத்திரமா வைப்பாங்க. அப்படி பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் முத்தை எப்படி அசால்ட்டாக போட்டுருவாங்களா? இல்லை, அது ரொம்ப பாதுகாத்து வச்சுருப்பாங்க, பீரோக்குள்ளே அழகாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பெண்களையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்? பத்திரமா பார்த்துக்கணும், நேசிக்கணும். இல்லை, கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ, தன் ஜீவனை கொடுத்து நேசித்திருக்கிறார். இயேசு தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். அதுபோல கணவர் மனைவியை அன்பா வச்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மனைவி கணவர் அன்பா வச்சுக்கணும். ஆமாம், மனைவிமார்கள் குடும்பத்தில் பெண்கள் குணசாலிகளாக இருந்துட்டா போதும், அந்த குடும்பம் மிகவும் அழகாக கட்டப்பட்டு எழுப்பப்படும். அதில் பிரச்சனைகள் இருக்கிறது குடும்பத்தில், நம்ம நினைக்கிற பாரியெல்லாம் யாரும் நடந்துட மாட்டாங்க இல்லை? ஏற்ற தாழ்வுகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அதையே பொருட்படுத்தாமல், ஆண்டவரே, எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வாழக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும், என்னை குணமுள்ளவளாக என்னை மாற்றும், சகிக்கிற தன்மை எனக்கு தாரும், நான் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குணசாலிகளாய், ஆமென், குணமுள்ள பிள்ளைகளாய் மாற்றி இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக குணசாலியான
ஸ்திரீ பெண்களை நாம் பார்த்துருக்கிறோம். எத்தனை விதமான பெண்கள் வேதத்தில். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளாம். 12:1-4 சொல்லப்பட்டிருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இருக்கிறது. வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை என்ஜினியர் தேவை, சிட்டால் தேவை, இல்லை கொத்தனார் தேவை, கல் தூக்குறவங்க, மண் தூக்குறவங்க, இவங்கெல்லாம் தேவை. ஆனால் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரே பொண்ணு மாத்திரம் போதும். ஆண்டவர் எவ்வளோ அழகா, நீங்கள் தான் இன்ஜினியர், நீங்கள் தான் சிட்டால், அல்லேலூயா, எல்லாம் நீங்கள் தான், பெண்கள் தான். ஆமாம், ஆண்களை விட பெண்கள் நல்ல சிறப்பாக செய்கிறவங்க தான். அறிவில்லையா ஞானம் இல்லையா அப்படிலாம் யாரையும் சொல்லிடாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் வச்சு தான் படைச்சிருக்கிற. ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு குணங்களை வைத்து அவள் குடும்பத்தை அழகாக கொண்டு போகணும், சந்ததியை ஆண்டவருக்குள்ளே நடத்தணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் பெண்களை மிக சிறப்பாய் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மனைவிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, கைத்தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். அவங்கள சகிப்பு தன்மை கூட இருந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க மேலே போட்டுட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிடுவீங்க. ஆனால் அதையே வைத்து உருகி தேவ சமூகத்தில் வைத்து போராடி ஜெபித்து தன் கணவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே, அதுக்காக இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான். ஆமென். குணசாலியான பெண்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேதத்தில் அநேக பெண்களை பார்க்கிறோம். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். மதியற்ற ஸ்திரீ கூட சொல்லி இருக்கிறது. பல மதிக்கேடாய் நடக்கிறவள் கூட சொல்லி இருக்கு வேதத்தில். ஆனால் கர்த்தர் நம்மை குணசாலியான பெண்களாய் மாற்றி இந்த சபையில் வச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் குணசாலிகள் தான். குணசாலிகளுடைய தன்மை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவளை குறித்து இந்த லேமுவேல் சொல்கிறாரு. லேமுவேல் ஒரு தாயினுடைய மகன். அவங்க தாய் அவனுக்கு உபதேசித்து சொன்னது நீதிமொழிகள் 31:2 அவங்க தாய் அவனுக்கு போதனை செய்கிறாள். என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க? மது மாது, அப்புறம் நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்துடாத நீ. அந்த அம்மா உஷாரா அந்த பையனுக்கு, லேமுவேல் என்ற அவருக்கு அந்த அம்மா ஒரு போதனை செய்கிறார்கள். நீ அப்படி இருப்பா, அப்படி கொடுக்காத, இப்படி இருந்தினா. கீழே வாசிக்கும் போது சொல்கிறாங்க, தகுதி அல்ல. 7ஆம் வசனம். எட்டு, ஊமேனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற, நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். அந்த பக்கம் போகாதப்பா, இதை செய்யாத. அவங்க தாய் அவனுக்கு போதனை செய்கிறாள். அவன் தாய் யாரு? ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பெண். ஆமென். அவங்க தாய் யாருங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் இப்படி அழகாக போதிப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாம், உலக மக்கள் அப்படி போதிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது வெளியிலெல்லாம். தேவனுடைய பிள்ளைகள், அம்மா, ஒரு பெண் குடும்ப தலைவி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்கள், போதனை கொடுக்கிறார்கள். இப்படி இருமா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பெண். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த லேமுவேல் பார்க்கிறார். அந்த அம்மா உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற போது
அவள் குடும்பத்தில் எப்படி கட்டினார்கள், என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை லேமுவேல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அவர் இந்த காரியத்தை சொல்லி எழுதுகிறார். அதுதான் 10ஆம் வசனத்திலே சொல்றாரு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயை போல பார்த்து அவரும் என்ன சொல்றாரு, அதை கண்டுபிடிக்கணும். முத்துக்களை பார்க்கிலும் விளையிற பெற்ற குணசாலியான பெண்களை கண்டுபிடிங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அப்படி மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. திருமணமாக போகிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அழகை பார்த்து போகாதீங்க. நம்ம சபையில் ஒரு பிள்ளைய மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு கொஞ்ச நாளாகவே அவங்களுடைய பேச்சுகளெல்லாம் வித்தியாசமாக வருது. என்ன போடுறீங்க, என்ன கொடுக்குறீங்க, இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க. அவங்களே ஒரு ஏழை கொடுமா. கிறிஸ்தவர்கள் குடும்பங்களிலே விலை பேசுகிற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனால் உலக மக்கள் சில நேரத்தில் ஏழை எளிய மக்களை திருமணம் செய்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் திருமணம் ஆக வேண்டிய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், நல்ல குணசாலியான பெண்ணை தேடுங்கள். அல்லேலூயா. குணம் வெளியில் தெரியாத, உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணம். ஆமென். உள்ளத்திலே மறைந்திருக்கிற குணம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெளியில் அழகு இல்லைனாலும் உள்ளத்தில் அழகு இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 45ஆம் சங்கீதத்தில், என் ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். ஆமென். அப்படி அழகு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் குணங்கள் மாறிட்டே இருக்கு நமக்கு. ஆமென். நற்குணங்களை படைக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டே இருக்கிறார். சில குணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. பூரணப்பட்டவர்கள் யாரும் இல்லை. பூரணத்துக்கு நேராக நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆண்டவர் அதுக்கு தான் சபையில் வச்சிருக்கிறார். வார்த்தைகளை கொடுக்கிறார், வசனங்களை தந்து நம்மை போஷிக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை பார்க்கும்போது அவருடைய சாயல் நமக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அதற்காகவே சபையில் நம்மளை நாட்டி வச்சு குணசாலிகளாய் கர்த்தர் முத்துக்களை போல மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்ப பெண்களாகிய நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல முத்து, ஒரு நல்ல கிரீடம். உங்க கிரீடத்தை தலையில் வைக்குவாங்களே தவிர கீழே போட்டு மிதிக்க மாட்டாங்க. கிரீடத்தை எங்கே வைப்பாங்க? தலையில். அதுக்காக தலையில் தூக்கி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லலைங்க. அவங்கள ஒரு அன்பாக நேசிக்கணும். அல்லேலூயா. பெண்களும் அப்படி தான் ஆண்களை மதித்து நேசித்து அவங்க சொல்படி கேட்டு நடக்கும்போது குடும்பத்தை மிகவும் அழகாக கட்டி செல்ல கர்த்தர் உதவி செய்வார். இந்த குணசாலியான பெண்ணுடைய வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். அவளுடைய அது சொல்லியிருக்கு. முதலாவது, அவள் புருஷனுடைய இருதயத்தை நம்பிக்கைக்குரியவளாக மாறுகிறாள். அவள் புருஷன் இருதயம் அவளை நம்பும். நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதற்காக ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு கணவரும் மனைவியை நம்புங்க. கர்த்தர் நல்லவர். சந்தேகம் வந்துட்டாலே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்துடும். நம்பணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்க. எதுவும் ஓப்பனாக இருக்கணும் குடும்பத்தில். பெண்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. செய்யக்கூடாது. ஆண்டவர் அப்படி கிருபை கொடுப்பாராக. அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள்.
ஒரு குணசாலியான பெண் எப்படி இருக்கிறா? நன்மை தான் செய்வாள். ஆமா ஆமா தானே? உங்க மனைவி உங்களுக்கு நன்மை செய்கிறாங்களா? ஆமேன்னு சொல்றவங்க கையை உயர்த்து ஒரு சொல்லுங்க. நன்மையை செய்கிறார். ஹல்லேலூயா. சகோதரிகளை உங்களை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். நன்மை செய்கிறவர்கள் நீங்கள். கணவருக்காக அவள் பிரயாசம் எடுக்கிறாள். நல்ல ஸ்தானத்திலே அவர் வர வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களுக்கும் விருப்பங்க. நல்ல ஸ்தானத்தில் வரணும். அப்படிதானே தாமரமா? அப்படிதானே நினைக்கிறீங்க? ஆமா, நல்ல ஸ்தானத்தில் வரணும். அவ அப்படிதான் புருஷனை தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். குணசாலியான மனைவிக்கு புருஷன் எப்படி இருப்பார் தெரியுமா? பேர் பெற்றவராக மாறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைகள் இருந்தாலும் அவங்கள நேசிங்க, அவங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது மட்டுமல்ல, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மட்டுமல்ல, அவள் உழைப்பாளி. இந்த பெண் உழைப்பாளி, சுறுசுறுப்புள்ளவள். சோம்பலின் அப்பத்தை அவள் புசிக்கிறதில்லை. அதிகாலையில் இருட்டோடு எழும்புகிறாள். தன் கைகளை ராட்டனத்திலே வைக்கிறாள். என்ன இருக்குங்க இல்ல? சணலை தேடி தன் கையினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அந்த பெண்ணு பாருங்க, குணசாலியான பெண். தன் குடும்பத்தை எப்படி கொண்டு வரணும், ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களும் நினைப்பாங்க. ஆமென். ஆமா, சமுதாயத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கணும் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவ்வளோ வேலை செய்கிறாங்க. வேலை செய்து வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து செய்து அவள் வியாபார கப்பலாய் மாறிவிட்டாள் இப்பொழுது. ஹல்லேலூயா. ஆமாம், வியாபார கப்பல் எப்படி இருக்கும்? இங்கேருந்து கொண்டு வரும், இந்த அங்கேருந்து இங்கேருந்து கொண்டு போய் அந்த அந்த துறைமுகத்தில் போடும். இங்கே எடுக்கும், அங்கே கொண்டு போய் போடும். இல்லை, அவ்வளோ ஹார்ட் ஒர்க். தெய்வ பிள்ளைகளே, இந்த திருப்பூர் மாவட்டத்தில் சுறுசுறுப்பாய் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. வேலையெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பு. பனியன் கம்பெனிக்குள்ளே போனால் தான் அப்படி பொம்புற மாதிரி செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இல்லை? ஆமாம். இதுலேயும் சில சோம்பேறிகள் இருக்கிறார்கள். சோம்பலின் அப்பத்தை புசித்து அப்படி இருக்காம பெண்கள், ஆண்களை சொல்லலை, பெண்கள் சோம்பேறிகளாய் நாம் இருக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டும். சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும் என்று நீதிமொழிகளை நம்ம வாசிக்கின்றோம். வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அந்த வியாபார கப்பலுக்கு ஒரு தலைவர் மாலுமே இருக்கிறார், இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அவர் தான் நம்மளை ஏய்க்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்லை, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். வேலைக்காரியும் கூட சமமாக நினைக்கிறவள். ஒரு பிசகில்லாமல் வாழ்க்கை ஓடுது பாருங்க. இல்லை, குணசாலியான பெண் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் அவங்களுடைய தாயார் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதை வச்சு தான் லீமுவேல் இதை சொல்லுகிறார்கள். திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தா நாட்டுகிறாள். வயலை விசாரித்து வாங்குகிறாள். கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதை அவள் பெருக்கி அதில் வயலை வாங்குறா, அநேக காரியங்களை செய்கிறா. இது நமக்கு தேவை இல்லை, சேர்த்து வைக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு உட்காந்துடக்கூடாது இல்லை? ஆமாம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும். நம்ம பிள்ளைகள் வாழ வேண்டியவர்கள், அவர்களுக்கு தேவையான வசதிகளை நாம் செய்யணும். இதெல்லாம் நம்முடைய பெற்றோருடைய கடமைகளாக இருக்கிறது. அதெல்லாம் அவள்
செய்கிறதை பார்க்கிறோம். தன்னை அவள் பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறாளாம். உழைப்பு உழைப்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சோர்வை, பலவீனங்களை உண்டாக்கி கொள்ளுகிறது. சரி, இந்த பலவீனங்கள் வரும்போது யார் நம்மளை பலப்படுத்துறா? யார் பலப்படுத்துறா? அவள் வேதம் சொல்லுகிறது, தன்னை அவள் இடைக்கட்டி, பலத்தினாலே தன்னை இடைக்கட்டி கொள்ளுகிறாளாம். அவளை பலப்படுத்தி கொள்ளுகிறார். எந்த தாய்மாராவது பலவீனம் படுத்துது நிறைய நேரம் பார்த்துருக்குறீங்களா? பலவீனத்திலும் எழும்புவாங்க. என் வாழ்க்கையிலே நான் அதை அனுமதிக்கிறார் ஆண்டவர். ரொம்ப பலவீனமாக இருக்கும், காலையில் எழ முடியாது. இருந்தாலும் அன்னைக்கு தான் அதிக வேலை செய்வதற்கு எனக்கு சூழ்நிலை வரும். சூழ்நிலை வரும்போது கஷ்டமாக இருக்கு, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வேலை செய்ய கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. தன்னையே பலப்படுத்தி கொள்வது தான் பெண்களுடைய, குணசாலிகளான பெண்களுடைய வேலை. யாரும் பலப்படுத்த மாட்டாங்க. அம்மா உடம்பு சரியில்லையாம்மா, ஏதோ நேரம் கேட்பாங்க. எல்லா நேரம் கேட்க முடியாதுல்ல. கணவர் எப்போ ஒரு நேரம் கேட்பார், எல்லா நேரம் கேட்க முடியுமா? இல்லை. தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்ளுகிறாளாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு பலவீனம் வரும்போது உங்களையே நீங்கள் பலப்படுத்திக்கங்க. ஆமாம், பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திட்டே இருப்பார். அதுக்கு தான் டானிக்கை போல வசனங்கள் நமக்கு இருக்கு. நல்ல சூப்பரான டானிக். டானிக்கை விட சத்துணவு வேதத்தில் இருக்கிறது. அதை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படி அவளுடைய காரியங்கள் பாருங்கள். அவள் என்னெல்லாம் செய்கிறா. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். நற்கிரியை உள்ளவள் அந்த பெண், குணசாலியான பெண் எப்படி இருப்பா? ஏழைகளுக்கு கையை நீட்டுறாங்களாம், திறக்கிறாங்க. நமக்குன்னே வச்சுக்க கூடாது இல்லை? ஆமாம். வேதத்தில் தொற்காள், தபித்தாள் என்ற பெண், அவள் நற்கிரியைகளை செய்கிறாள். ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும் போதே நம்மை நற்கிரியைகள் நம்ம மூலமாக செய்யணும்னு தான் நம்மளை படைச்சு நம்மளை அவருடைய சாயலாக கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்குள்ளும் நற்கிரியை இருக்கிறது இல்லை? உலகத்தில் இருக்கிற மக்கள் இடத்திலும் பார்த்தா அவங்களும் அநேக நன்மைகளை செய்கிறார்கள். ஆண்டவர் நம்மளையும் நற்கிரிகளை செய்ய வைத்திருக்கிறார். சபையிலே நலிந்து போனவர்கள், நம்மை சுற்றி இருக்கிற நலிந்து போன மக்களுக்கு நம்முடைய கைகளை நீட்ட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நற்கிரிகளை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர். அவளுடைய தொடர்ந்து நம்ம வாசித்தே போனால் அவளுடைய காரியங்களெல்லாம் வாசிக்கும்போது அவள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறா பாருங்க. வேதத்தில் வாசிக்கணும். இரத்தன கம்பளங்களையும் தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பாய் இருக்கிறது. அவள் வேலை செய்து செய்து எல்லாவற்றை பெருக்கி ஒரு பணக்கார உயர்வில் வந்துட்டாள். எவ்வளோ அருமையாக இருக்குல்லங்க. இந்த பகுதியை வாசிக்கும் போதே ஆண்டவரே நாங்களும் அப்படி இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும். அந்த 26ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவள் பேசும்போதே, நம்ம பேசும்போதே எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தயவுள்ள போதகம், கிருபையுள்ள வார்த்தைகள். அப்படிப்பட்ட பெண்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவார்கள். கோபம், எரிச்சல், ஏதாவது பேசிட்டோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம ரொம்ப வேதனைப்பட வேண்டியதாக இருது இல்லை? ஆமாம். நம் நாவு எப்படி இருக்கணுமா? ஞானம் விளங்க திறக்கணும். ஆமென்.
சும்மா திறந்துடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வட வட வடன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இல்லை, நம்ம வாயில் ஞானம் விளங்கணும். நான் பேசும்போது என் குடும்பத்தில் ஞானம் விளங்கட்டோம்ப்பா. ஹல்லேலூயா. ஞானம் விளங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஞானம் விளங்க திறக்கட்டும். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட குணமுள்ள பெண்ணை அவருடைய பிள்ளைகள் அவளை வாழ்த்துகிறார்கள், அவருடைய கணவர் அவளை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்கிறாங்க. பாருங்கள், அதில் வாசிக்கும் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகள் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல ஸ்தானத்தில் வரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த லேமுவேல் தன்னுடைய தாயை அப்படி பார்க்குறார். ஆகவே அம்மா சொல்கிற அந்த போதகத்துக்கு அவன் செவி கொடுத்து அவன் சொல்கிறான். மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது போல தான் இந்த வார்த்தை இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் குணசாலிகளாக இருக்கணும். முத்துக்களை பார்க்கணும், விளையேற பெற்றவர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த ஊரார், சொந்த பந்தங்கள், குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்மை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பார்வையோடு பார்க்கணும். இப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் நம்ம வாழ்விலே தந்திருக்கிறார், இன்னும் தருவார். இன்னும் அதற்காக பிரயாசப்படுகிறோம். இன்னும் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. சிறந்தவர்களாக மாற்றுவார். இன்றைக்கு ஒரு சமயம் பிள்ளைகள் எழும்பி பேசாமல் இருக்கலாம், கணவர் எழும்பி பேசாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் வாயை திறக்கும்படி செய்வார். மௌனமாக அமைதியா உங்கள் கடமைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். உங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவரை முன்வைத்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனைவியை நேசிங்க, அவங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோர் பிள்ளைகளை நேசிங்க. இப்படி ஒருத்தர் நேசித்து நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கட்டும். அல்லேலூயா. தேவன் தங்கி உலாவுகிற வாசஸ்தலமாய் இருக்கட்டும். ஆமென். ஆமாம், எல்லாம் மாறும். எல்லாம் கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், பிரச்சனைகள் மாறும். ஆமென். இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டா போதுங்க. இந்த காரியங்களை செஞ்சுட்டா போதும். நம்ம பாட்டுக்கு நம்முடைய வேலை, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்க வேலை இதுதான். பெண்களுக்கு நியமித்திருக்கிற வேலை இதுதான். இதை சிறப்பாக செஞ்சிட்டோம்னா சமுதாயத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. சமுதாயத்தில் வந்தால், பட்டணத்தில், தேசத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். நம்ம இந்த குடும்பத்துக்காக ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கல, நம்மை ஒரு நோக்கத்துக்காகவே தெரிஞ்சிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரங்கள், குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரங்கள். ஆகவே ஆண்டவர் கையில் இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்கி பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். குறைகள் எல்லாம் மாற்றுகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு குடும்பத்திலே ஒரு 3 பிள்ளைகள் ஒரு தாய்க்கு இருந்தார்களாம். வயசாயிடுச்சு அம்மாவுக்கு. ஒரு நாள் பெண்கள் தினம் வந்தது. ஒரு மகன் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தார். நல்ல முன்னேற்றத்துக்கு அவர் வந்துட்டார். இன்னொரு மகன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாரு. 3 பேருமே நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க. மூத்த மகன் இந்த பெண்கள் தினம் வந்தபோது அம்மாவுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணணுமே என்று சொல்லி ஒரு அழகான வீட்டை வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொடுத்து அவர்கள் வாங்கி அம்மா கிட்ட கொடுத்தாங்களாம். நல்ல வீடு. இன்னொரு மகன் வந்தான். அம்மா எப்பவுமே நடந்தே போகிறாங்களே, அவங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி
அழகான ஒரு காரை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். 3வது மகன், அம்மாவுக்கு இதெல்லாம் அவசியம்தான், ஆனால் அம்மா ரொம்ப வேதத்தை நேசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், வயசாயிருச்சு, இன்னும் அவங்களால நல்லா படிக்க முடியாது என்று சொல்லி ஒரு அழகான கிளியை வாங்கி கொண்டு வந்து அங்கே அந்த அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டாங்களாம். அந்த மகனுக்கு என்ன ஆசை, இந்த கிளியை வைத்து அதுக்கு நல்ல வேத வசனங்களெல்லாம் மனப்பாடம் செய்ய வச்சு, எங்கள் அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியாது, அது ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை சொல்ல சொல்ல அம்மா கேட்டு தினம் சந்தோஷமாக இருப்பாங்க என்று சொல்லி அந்த கிளியை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா. 3 பேருடைய பரிசையும் வச்சுட்டு அம்மா மூத்த மகனை பார்த்து சொன்னாங்களா, மகனே, எனக்கு வயசாயிடுச்சு, நான் தனியாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய வீட்டை சுத்தம் பண்ணி இதை நீட் பண்ணி நான் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்தான், என்னால் இருக்க முடியுமா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொன்னாங்களாம். 2வது மகன்கிட்ட, மகனே, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இன்னும் எங்கே போக போகிறேன், கார் வாங்கி கொடுத்தது நல்லது தான், நான் அது உபயோகப்படுத்துவேனா தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. 3வது மகன்கிட்ட வந்து, மகனே, நேற்று நீர் கொடுத்த அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா, சமைச்சு சாப்பிட்டேன், பரவாயில்ல, என்னுடைய நான் விரும்புகிறத நீ கொண்டாந்து கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். 3வது மகன் சொன்னாரா, ஐயோ அம்மா, அது சிக்கன் இல்லைம்மா, அது கிளி, அம்மாவுக்கு சிக்கனா கிளியான்னு தெரியல, சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. அப்போ அம்மா அந்த மகன் சொன்னார், அம்மா, நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியாது, இனி வருகிற நாளில் உங்களுக்கு கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கே, இந்த கிளி நல்ல வேதத்தை அதுக்கு கற்றுக் கொடுத்து ஆகுது, உங்களுக்கு எப்பவுமே வேதத்தை சொல்லிகிட்டே இருக்குன்றதுனால அதை வாங்கிட்டு வந்தேன், அம்மா நீங்கள் அதை சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டாங்களாம். அதுபோல் அவங்களுக்கு என்ன ஏற்றதோ அது அவர்களுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, நல்ல வேதம் வேணும், வசனம் வேணும், நல்ல பாட்டு கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். இதுதான் வயசான பிறகு நமக்கு தேவை இல்லை? ஆமாம், வேத வசனத்தை பார்த்தா ஆசையாக இருக்குது இல்லை? கர்த்தர் நல்லவர். அப்படி கணவர் அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுங்க. பிள்ளைகள் அம்மாவுக்கு, அம்மா பிள்ளைகளுக்கு இப்படி வாங்கி கொடுத்து இந்த பெண்கள் தினத்திலே அவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 54 ஏசாயா 54 ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதில் வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தில், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பளிங்குகளை பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்கள் பெருங்காற்றில் அடிக்கப்பட்டு இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் குடும்பத்தில், அப்புறம் தேற்றுறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னக்கெல்லாம் மாத்துறாரா, பிரகாசிக்கும்படி வைத்து. ஆமென். இப்படி இருக்கிறவங்க தான் நல்ல பிரகாசிப்பாங்க. போராட்டம், பிரச்சனை, பாடுகள், குடும்பத்தில் நெருக்கங்கள் வரும்போது அந்த ஆண்டவருடைய பிள்ளை ஒரு பிரகாசமாக மாறுவார்கள். ஆமென். அவர் அஸ்திபார கற்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே உங்கள் எல்லாருக்கும் நிறைவேற ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் bless you. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை ஆசீர்வாதமாய் குடும்பத்தில் வைப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நேரம் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். காணிக்கை நேரம். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறேன். Praise God. Hallelujah. Praise God. காணிக்கை சேகரிக்கிற நேரம். ஜெபத்தோட காணிக்கை. Praise God. அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், உன்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், உன்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்வோம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். உம்முடைய முகத்தின் ஒளி பிரகாசிப்பிக்க பண்ணும். கிருபை கட்டளையிடும், சமாதானத்தை கட்டளையிடும். ஒவ்வொரு தாய்மார்களையும் சகோதரிகளையும் நாங்கள் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், உன்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அப்படியே நிறைவேறட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும். சமாதானம், ஆசீர்வாதம், கிருபை தொடரட்டும். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம் மீது, நம் குடும்பத்தின் மீது, நம் சந்ததிகள் மீது அவர் பெருக பண்ணுகிற தேவன்.
எல்லாரும் சொல்லுவோம். அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் உன் முன்னே, உன் பின்னே, உன் பிறகே. அவர் பிரசன்னம் உன்னை மூடுதே. அவர் என்றும் அவர் தயவு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சந்ததியின் மேலே அவர் பிரசன்னம் நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளை. எல்லாரும் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் இவர். சந்ததி சந்ததியாய் பெருக்கத்தை உண்டாக்குகிற தேவன். ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதித்தவர். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் தயவு என் மேலே, மேலே, என் சந்ததிகள் மேலே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஆமென், சொல்லுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும், நிறைவேறும், ஓ நிறைவேறும். சொல்லுங்க அவர் தயவு, அவர் தயவு என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன், அபிஷேகத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நிலையானதை செய்கிற ஆண்டவர். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவையாக்குகிற வல்லமையுள்ள தேவ பிரசன்னம். ஓ அவர் தயவு, ஓ என் குடும்பத்தின் மேலே உம்முடைய தயவு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் சமூகம், அவர் சமூகம் என் அருகே நம்மை மூடுதே. ஓ ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம். ஓ எல்லாரும் வாயில திறந்து அப்படியே என் சந்ததிக்கு நடக்கட்டும் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென், இந்த சிறப்பான தினத்திலே சிறப்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய தயவை பெருகப்படுகிறார். எல்லாரும் சொல்லுவோம் அவர் தயவு என் குடும்பங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததி மேலே தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவர் தயவு என் மேலே, அவர் தயவு என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததிகள் மேலே. ஓ அவர் சமூகம் என் முன்னே, அவர் பிரசன்னம், அவர் என்றும் நம்மோடே. Oh, thank you, Lord. காலை நேரத்தில் தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை, நம்முடைய வேலை ஸ்தலம், நம்முடைய சர்ச்,
நம்முடைய பட்டணத்தை மூடுகிறது. ஓ தேவ மகிமையால் நம்மை கர்த்தர் இன்றைக்கு நிரப்பி அனுப்புகிறார். சகோதரிகளை, கர்த்தருக்காய் நீங்கள் எழும்புங்கள். குடும்ப சூழ்நிலை கண்டு சொந்து போய் வந்திருக்கிற சகோதரிகளே, பாடல் நேரத்தில் கர்த்தர் பாடல் மூலமாக அநேகரோடு பேசினார். என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் ஆமா, நிச்சயமாய் நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் அவர் தீர்ப்பார். அதில் சந்தோஷத்தை நாம் காணுவோம். அது பாடல் மாத்திரமல்ல, இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்முடைய அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஏக்கங்கள் இன்றைக்கு பல ஏக்கத்தோடு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் ஏக்கங்களை கர்த்தர் தீர்த்து வைப்பார். ஓ சந்தோஷத்தை நீ காண்பாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல ஆண்டவரே என்று பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சகோதரிகள், தாய்மார்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் அவர்களை ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் எங்களுக்கு கிரீடமாய் நீர் தந்திருக்கிறீர். அவர்கள் விசேஷித்தவர்கள். இந்த நாளில் அவர்களை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வாங்கப்பா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் சகோதரிகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக 10th எக்ஸாம் எழுதுகிற ஆண்டவரே, 11th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசேஷ ஞானத்தை, கல்விமானி நாவை அவர்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வெயில் நாள், இந்த வெயில் உஷ்ணத்தினால் ஏற்படுகிற பலவீனங்கள், சுட்டு கொப்பளங்கள், அம்மை வியாதிகள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்தரலும். ஈரான் இஸ்ரவேல் யுத்தத்திலே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அமைதி உண்டாக்குவீராக. இந்த சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஈரான் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறீர். அங்கே அநேகர் ஞானஸ்தானம் பெற்று சபையில் அங்கத்தினராய் மாறிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். சத்துருக்கு அது பிடிக்காமல் இன்றைக்கு யுத்தத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை உண்டாக்கினாலும் கர்த்தர் அந்த தயவினால் அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட, சமாதானத்தை கட்டளையிட, அமைதியை கட்டளையிட, உயிர் சேதங்கள் இல்லாமல் பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் இன்றைக்கு யூத் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 13 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் சென்ற பிள்ளைகள் இன்னும் அவர்கள் ஆர்வமாய் கலந்து கொள்ள, உருவாக்கப்பட அவர்களை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு, தேவ ஜனங்களோடும் சதா காலமும், விசேஷமாய் சகோதரிகளோடு இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் நாங்கள் இந்த பாடல் மூலமாய் வாழ்த்தி ஆசீர்வதிச்சு